இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த விஷயங்கள்லாம் இப்ப தொடங்கிறோம். இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பம் கூட்டணி கட்சி உங்களை அணுகக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும். யார்கிட்ட பேசுறது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள் அவர்களுக்கு தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால அவர்கள் முடிவு செய்வார்கள். பாமக பொதுக்குழு நடந்து 3 வருடத்துல பதவிக்காலம் நீடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பாமக பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி இல்ல, இன்னும் 3 வருஷம் அவருடைய பதவி முடிஞ்சிடுது. ஒரு தலைவர் என்பது 3 வருஷம் தான், அது முடிஞ்சிடுது. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கும். தலைவர் அன்புமணி என்பது இப்ப காப்பந்து தான் இருக்காரு. பொதுக்குழு பதவிக்காலம் முடிந்த பிறகு தலைவர் பதவி என்பது இப்ப காப்பந்துல தான் இருக்காரு. மறுபடியும் ஒரு பொதுக்குழு கூட்டணும், கூட்டி அது முடியும். பொதுக்குழு நிறுவனர் அவர் எப்ப நினைக்கிறாரோ அவர் கூட்டுவாரு. மற்ற கட்சியெல்லாம் முக்கியமான கட்சியெல்லாம் கூட்டணி எல்லாம் பேசின்னு இருக்காங்க, சீட்டு ஷேரிங் பத்தி பேசின்னு இருக்காங்க. ஐயா, நம்ம கட்சியில இப்ப யார் முடிவு பண்றது கூட்டணி குறித்து? நான் தான் முடிவு பண்ணணும். அதாவது அந்த காலத்துல திமுகவோட கூட்டணி ஒரு காலத்துல, அப்போ 6 மாசத்துக்கு முன்னாலே போய் கலைஞரை சந்திப்போம். தொகுதி உடன்போடு அவரு கையெழுத்து போட, நானும் கையெழுத்து, எனக்கு ஒரு தாள் கொடுப்பாரு. கீழே பத்திரிகையாளர் இருப்பாங்க. நான் என்ன பேசுறீங்க? நாங்க ஒன்றும் பேசல, சும்மா அவரை பார்க்கறதுக்காக வந்தான்னு சொல்லுவோம். ஆனா அப்போ கையெழுத்து போட்டுருவோம். 6 மாசத்துக்கு முன்னாலேயே கையெழுத்து போட்டுருவோம். அதன் பிறகுதான் அதை வெளியிடுவோம். அந்த தேர்தலில் வருஷம் தேர்தல் 6 MP தொகுதியில போட்டிட்டோம். கூட்டணியில 6 MP தொகுதியில போட்டிட்டோம். 2004 அப்போ 6 தொகுதியில போட்டிருந்தோம். ஒருவர் வாய்ஸ்லாம் வேற கொடுத்தாரு. 6 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஜெயிச்சிட்டோம். எல்லாமே 100 விழுக்காட்டுக்கு மேல.